பேசிக்கிற நெடுவி சுழுவி பார்த்தா முதல் தடவை பேசிக்கிற மாதிரி தெரியல. நம்ம 2 பேருக்கு தெரியாமலே நம்ம வீட்டுக்குள்ள ஒரு மெகா சீரியல் ஓடிட்டு இருந்திருக்கு. இல்ல மாமா, அந்த மாதிரி ஏதாவது இருந்தா முதல்லயே எங்க அண்ணன் என்கிட்ட சொல்லிருப்பாரு. எனக்கு டைம் ஆச்சு, நிறைய வேலை இருக்கு, நான் புறப்படுறேன். இந்தாங்க உங்க தங்கச்சி கிட்ட கொடுத்துருங்க. புறப்பட்டீங்களா? ஆமா. எவ்வளவு நேரம் ஆச்சு போய்? எனக்கும் சேர்த்து நீயே சாமி கும்பிடு. மாலை வாங்குறேன்னு போன மாலையே காணோம். அது மாலை இப்பதான் கோர்த்திட்டு இருக்காங்க. சரி, நான் புறப்படுறேன். என்னென்ன மிளகாக்காரங்க கிட்ட ஏதோ சுவாரஸ்யமா பேசுற மாதிரி இருந்தது. நீங்க 2 பேரும் போயிட்டீங்க, எனக்கு பொழுது போல. அதனால நாங்க 2 பேரும் மனசுக்குள்ள இருக்கிறத ஆளுக்கு பரிமாறி. என்ன பரிமாறிக்கிட்டீங்க? முதல்ல அவங்கிட்ட இருந்து ஆரம்பிக்கட்டுமா? அது ஒண்ணுமில்ல, முறுக்கை எப்படி சுத்தணும், தட்டை எப்படி தட்டணும், சீடையை எப்படி உருட்டணும், எல்லா தொழிலும் சொல்லிட்டாங்க. சரிண்ணா, அவங்க மனசை தொட்டு ஏதோ சொன்னாங்களே? அது இல்லம்மா, மனசாட்சி எப்படி தொழில் பண்ணணும்னு சொன்னாங்க. சுத்தமா சொல்லிருக்காங்க, கரெக்டா சொன்னாங்க. சரி, அவங்கதான் அவங்க தொழிலை பத்தி சொன்னாங்க. நீங்களாவது உங்க மனசுல இருக்கிறத ஏதாவது கொட்டினீங்களா? நான் விட்டுருவேனா? அவங்க தொழிலை சொல்லும் போது நான் ஏன் தொழிலை பத்தி சொல்லாம இருப்பேனா? குனிஞ்சிட்டே செக்க சுத்தி சுத்தி எந்த அளவுக்கு எல்ல போடுறது, எப்படி எண்ணெயை ஆட்டுறது, எந்த பதத்துக்கு எடுக்கிறதுன்னு எல்லாத்தையும் சொல்லிவிட்டாங்க. ஆமா, கடைசியில புண்ணாக்குல பூந்தே பாருங்க. இந்த புண்ணாக்கு மேட்டர் இருக்குது பாரு. ஐடியா கொடுத்த இந்த புண்ணாக்கு கேட்டு சொல்ல என்ன ஆளா விடுங்கடா சாமி. நீ என்னடா அங்கே பாத்துக்கிட்டு இருக்க? போடா. இந்த பாருங்க, இந்த வச்சு வந்தாலும் மண்டே நான் உடைக்கல. என் பேர் அண்ணாமலை இல்ல. கௌரி, ஒண்ணு தானே இவ்வளவும் பாத்துட்டு சும்மா நிக்கிறியே, அவனை கல்லு கீழே போட சொல்லு. அண்ணாமலை கல்லு கீழே போடுறான். இது ஆம்பளைங்க பிரச்சனை, பொம்பளைங்க தயாராதீங்க. கண்ணென்ன புடலையா இருக்கு, பார்த்து நடந்து வரக்கூடாது. ஏக்கா, நான் நடக்க தெரியாம ஆக்கில விழுந்தேன். எவ்வளவு செங்கல குட்டி எடுத்துட்டாங்க. அந்த பைபிள்தான் எலாய் ஒன்னீங்க. எஸ்பி போயிடாதீங்க, நான் வந்துடுறேன். எங்கடா ஓடிட போறீங்க? நான் இந்த சிட்டிக்குள்ள நீ எங்க ஓடினாலும் ஒண்ணு விட மாட்டேன். நான் பயிர்தா பரப்ப யாங்கிட்டே தகவல் வேலை கட்டாச்சு. மரியாதையா நில்லு. ஓட விடாத, 2 வலிக்குதுடா. உனக்கு மட்டும்தான் குறிப்பா தெரிய தெரியுமா? எனக்கு தெரியும்டா. அட பரதேசி, நீ ஏன்டா குறுக்க வந்த? கல்லுதான் பாஞ்சு வருதுன்னு தெரியல, திடீர்னு குறுக்க வந்தா கல்லுக்கு பிரேக்கா போட தெரியும். அறிவு கட்டவன. ஆமா, இப்ப தயிர் லிட்டர் என்ன விலை போகுது? ஒரு 400. ஆமா, யார் இவங்க எல்லாம்? எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். என்னது? என் ஃப்ரெண்ட்ஸ். உடம்பெல்லாம் என்ன? காக்கா கலைஞ்சிருச்சு. இப்படியா? ஊர்ல இருக்க காக்காக்களே காதா பத்தி சும்மா சும்மா எதுக்கு கிளாஸ் கேள்வி கேக்குறீங்க? என் சம்பளத்தை படுத்துக்கன்னு சொல்றல. 400 எத்தனை தடவை? என்ன 400 தான். போ வா. இனிமேல் இந்த மாதிரி உடையிற ஐட்டம்லாம் கொண்டு வரக்கூடாது. அதையும் மீறி கொண்டு வந்தீங்கன்னா உடையிறது பானை கிடையாது, உன் மண்டை. போ போ, எல்லாரும் போ, கூட்டம் போடுறது போ. இந்த மாதிரி முறையோட கேட்டு வாங்கணும். அதை விட்டுவிட்டு எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க ஒருத்தரை போட்டு. உளறிட்டேனா இல்ல, தகுந்த தீர்ப்ப சொல்லணுமே நீ யோசனையில இருக்கீடா. தங்கம் கூட நிறம் மாறலாம்டா, இந்த தவசி குணம் மாறாது. அம்மா, ஓ மகனை நீ இழந்துட்ட, ஏன் மகனை நான் உயிரோட இழக்கிறேன். ஓ மகன் இருந்து உனக்கு என்னென்ன செய்வானோ அந்த இடத்துல இருந்து அதையெல்லாம் என் மகன் செய்வான். இன்னையில இருந்து, இந்த நிமிஷத்துல இருந்து இவன் என் மகன் இல்ல, உன் மகன். என்னங்க, ஒரு தாய் வயித்த குளிர வைக்கணுங்கிறதுக்காக இன்னொரு தாய் வயித்துல நெருப்பள்ளி கொட்டிட்டீங்களே. பொண்ணாள்ளி கொடுத்தீங்க, பொருளாள்ளி கொடுத்தீங்க, இப்படி பட்டனைய பாசத்தை அள்ளி கொடுத்துட்டீங்களே. என்னங்க, நம்ம வீடு வாசல் சொத்து சோகம் எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்துருங்க. நம்ம புள்ளைய மட்டும் போவேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. பூபதி, போயிடாதப்பா. அம்மா விட்டு போயிடாத. இந்த அம்மா விட்டு போயிடாதப்பா. எனக்கு என் வாழ்க்கையை விட அப்பா
அப்பாவோட வார்த்தை தான் முக்கியம். எனக்காக ஒரு தீக்குச்சி கூட எரியக்கூடாது. எரியிற நெருப்பு உங்க மனசுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். ஜெய் ஹிந்த்.